ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் பாஸ்தா பாக்கெட்டு 200 கிராம் பாக்கெட் இதில் நான் பாதி தான் எடுக்க போகிறேன். இது 200 கிராம் அளவு. இப்போ நல்லா கொதிக்கும் போது 100 கிராம் பாஸ்தா இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அப்படியே ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஈஸியாக கட் ஆகணும். எவ்வளோ நல்லா கரெக்டான பதம் இதான். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த பாஸ்தாவை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த பாஸ்தாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தா தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். காரமும் பாஸ்தாவில் நல்லா சேர்ந்து வரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வரட்டும். இப்போ 1/2 கப்பு வேக வச்ச ஸ்வீட் கார்ன், பாதி குடமிளகா பொடியாக கட் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது, இதெல்லாம் இந்த பட்டரில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரொம்ப நேரம் வதக்கி எடுத்தால் குழஞ்சி வந்துடும். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏன் விஸ்கு வச்சு கலக்கிறோன்னா, நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி கட்டியாக ஆகிடக்கூடாது. ஆனால் இது செய்யும்போது கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் 200 மில்லி பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால், எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலில் நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து ஒரு க்ரீமி பதத்துக்கு வரும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பாஸ்தாலேயும் கொஞ்சம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இதுலேயும் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்ச கார்ன், தக்காளி, குடமிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் இதில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகாவும் தக்காளியும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கூட நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் காரம் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாகவும் இருக்கும். இது சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக சீஸ் துருவி சேர்த்துக்கலாம். சீஸ் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் சேர்த்தா தக்காளி, குடமிளகா, இந்த ஸ்வீட் கார்னோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.